ராஜபாளையத்துல நடிகை கௌதமி போட்டியிடுறதா ஒரு வார்த்தைகள். அதாவது ராஜபாளையத்துல போட்டியிடுறதுக்கு 55 பேர் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் கொடுக்குறாங்க. சிலுத்தூர்ல 68 பேர் கொடுத்துருக்காங்க. சிவகாசியில் 52 பேர் கொடுத்துருக்காங்க. சாத்தூர்ல 65 பேர் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலியில் 60 பேர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 60, 50 அதிமுகவில் விருப்ப மனுக்கள் எடப்பாடியாருடைய தலைமை ஏற்று போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக எங்களுடைய பொதுச்செயலாளர் விருப்ப மனுக்களுடைய கால அளவையும் தேதியும் அதிகப்படுத்தி அறிவித்திருக்கின்றார். ஆகவே எல்லோருக்கும் கேட்கின்ற உரிமை உண்டு. யார் போட்டியிட வேண்டும் என்ற முடிவை எங்களது பொதுச்செயலர் எடப்பாடியார் எடுப்பார். அவர் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்வது எங்களது கடமை. மகளிர் மாநாடை பார்த்து எதிர்கட்சி 10 நாளைக்கு தூங்க மாட்டாங்க. புரட்சி தமிழர் பச்சை தமிழர் எடப்பாடியார் அறிவித்தால் நான் விருதுநகரில் 1.5 லட்சம் மகளிர் பொறுப்பாளர்களை திரட்டி அதிமுக மகளிர் மாநாட்டை நடத்துவதற்கு நான் தயாராகிறேன். இதெல்லாம் பெரிய சாதனை கிடையாது. இதெல்லாம் சர்க்கஸ் வேலைகள். பெரிய மகளிர் மாநாடு நடத்த அதிமுக மகளிர் கிடையாதா? திமுக தான் இருக்காங்களா? அதெல்லாம் இருக்கு. திமுக ஆட்சியினுடைய சிறப்பு என்ன? இங்க ஒன்றும் கிடையாது. இது வெத்து வேட்டு ஆட்சி, விளம்பர ஆட்சி. ஆகவே விளம்பர ஆட்சியை தூக்கி நிமித்துவதற்காக மகளிர் மாநாட்டை நடத்துவது, இளைஞரணி மாநாட்டை நடத்துவது, இது போன்ற போக்கஸ் அரசியலை திமுக கையில் எடுக்கிறது. இந்த தேர்தலோடு திமுகவுடைய அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வந்துவிடும். அதிமுக புது எழுச்சியுடன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அதிமுக வெல்லும். அதிமுக மூத்த தலைவர்கள் நிறைய பேர் விஜய் கட்சிக்கு வருவாங்க. செங்கோட்டையன் அது அவருடைய ஆசை, அவருடைய ஆதங்கம். அதை சொல்றாரு. அவர் மீது எல்லோருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. அதை வச்சு அவர் எல்லாரும் நம்ம பேசுறாங்களோ வைக்கிறாங்களோ வருவான்னு சொன்னாங்க. அதிமுக விட்டு யாரும் வெளியேற மாட்டார்கள். எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள், முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் அதிமுக பிடிப்போடும் உறுதியோடும் இருக்கிறார்கள். ஆகவே இங்கிருந்து ஒரு துளி கூட அங்கே எங்கும் செல்லாது. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி வலுவாக அமையும். எடப்பாடியோட தலைமையேற்று மிக வலுவான கூட்டணி அமையும். தேர்தலில் சந்திப்போம், மக்களை சந்திப்போம், நிலைமைகளை சொல்வோம், கடமைகளை சொல்வோம், உரிமைகளை சொல்வோம், மக்களுக்காக போராடுகின்ற தன்மையை வெளிப்படுத்துவோம். மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள், எடப்பாடியை ஏற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாக எடப்பாடியை வெல்வார். அதிமுக ஆட்சி அமையும். இது எடப்பாடியார் பொதுக்குழுவிலே சொன்னதானே. எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் பொதுக்குழுவிலே பட்டவர்த்தனமாக வெளிப்படைத்தன்மையாக கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே, பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியிலே, செயற்குழு மத்தியிலே, தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் மத்தியிலே ஒத்த கருத்துடைய திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைய வேண்டும், அதிமுகவோடு வர வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவருடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம். மத்திய அரசுக்கு அதாவது மத்திய அரசு எந்த அரசு வந்தாலும் மீனவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது. இதற்கான ஒரு முடிவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு ஒற்றுமையான ஒரு அரசு வர வேண்டும். அது அதிமுக அரசு வந்தால்தான் இதற்கான ஒரு போராட்ட களத்தை அமைக்க முடியும், ஒரு விடிவை ஏற்படுத்த முடியும், தமிழக மீனவர்கள் பாதுகாக்கப்பட முடியும். அதை செய்ய வேண்டும் சொன்னால் மத்திய மாநில அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு வர வேண்டும். அது எது என்று சொன்னால் அதிமுக அரசு தான், அது எடப்பாடி அரசு தான், அம்மாவுடைய அரசு தான். நன்றி, வணக்கம்.